இந்த 50 வருஷத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, மண்ணுக்கு வேணுங்கிறதையும் காசு கொடுத்து வாங்கி போட்டான், மாட்டுக்கு வேணுங்கிறதையும் காசு கொடுத்து வாங்கி போட்டான், வீட்டில் இருக்கிறத விற்றான், அடகு வச்சான், ஒன்றையும் மீட்க முடியல, தற்கொலை பண்ணி சாகுறான். கடந்த 12 வருஷத்தில் 1,65,000 விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு செத்துருக்கிறான். விவசாயின்னா சாதாரண விவசாயி இல்லை, குடும்ப தலைவன் சாகுறான். குடும்ப தலைவன் போச்சுன்னா குடும்பம் தெருவுக்கு வந்துருச்சு. எப்படி பிழைக்கிறது என்னங்கிறதே தெரியல. அப்படியே தடுமாறி நிற்கிது நாடு முழுதும். எவனும் கவலைப்பட்டதா தெரியல. 1997 கணக்கு பண்ணியிருக்காங்க. கடைசி இப்போ 2009 பார்த்தா ஒரே வருஷத்தில் 17,000 பேர் தற்கொலை பண்ணி செத்துருக்கிறான். அப்போ 97 எங்கே, 2009 எங்கே, 3, 9, 12 வருஷமாச்சு. 12 வருஷமாக அந்த ஆட்சி இருக்கிறவங்க அவன் சாவரை பற்றி கவலையே படலாம். ஏன் கவலைப்படலைன்னா, அவங்க ஒரு நோக்கம் வச்சுருக்காங்க. இந்த நிலத்தெல்லாம் கம்பெனிக்காரன்ட்ட கொடுத்து விடுறது, இந்த விவசாயியெல்லாம் அவனுக்கு செக்யூரிட்டி ஆஃபீஸராக போகிறது. இப்போ வேட்டியை கட்டியில் கஷ்டப்பட்டுக்கிறா, ஒரு பேண்ட்டு போட்டுக்கிட்டு இருப்பார், செக்யூரிட்டியாக இருப்பார். ஏற்று கூலியாக இருக்காரு, இறக்கு கூலியாக இருக்கிறது, பேக்கிங் பண்ணுறது. விளைஞ்சதை எங்கேயும் மக்கள் கண்ணிலேயே காட்டிடுறது இல்லை. அதுக்கு ஒரு தனியாக டிபார்ட்மெண்ட் திறந்துருக்குறாங்க. அதில் ஒரு மந்திரி ஒருத்தன் போட்டிருக்காங்க டெல்லியில். அவன் தஞ்சாவூரை பேசிட்டு போயிருக்கான். சர்வதேச விஞ்ஞானிகள்லாம் கூடியிருந்தாங்களாம் 3 நாள். அது தொடக்க விழாவில் பேசிட்டு போயிருக்கான். என்ன பேசிட்டு போயிருக்கான்னா, இந்த நெல் வகையில், நெல்லில் அரிசியில் மட்டும் 10 வகையான பண்டங்கள் செய்யலாம், ஃபுட் ப்ராசஸிங். அதில் செஞ்சு விட்டாக்க என்ன செய்யலாம்னா, விவசாயிக்கு கூட பணம் கொடுக்கலாம். இப்போ பணம் பத்தலைன்னு தானே வருத்தப்படுறாரு, கூட கொடுக்கலாம். அவரும் மட்டும் தரமானதாக உண்டு பண்ணி கொடுத்துட்டாருன்னா வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க, 10 வகையான பண்டங்கள் பண்ணிடலாம். அப்போது நம்ம இதை விஞ்ஞானிகள் இதில் கவனம் செலுத்தணும். இதுக்காகவே அந்த டிபார்ட்மெண்ட் வேலை இருக்குன்னு சொல்லிட்டான். அப்படின்னா என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்தமாதிரி விளைஞ்சதெல்லாம் கம்பெனிக்காரன் வாங்கிட்டு அதை டப்பாவில் அடைச்சிடுவான். ஒன்றுமே கிடைக்காது, டப்பாவில் அடைச்சி பதுக்கிக்குவான், எல்லாத்தையும் பதுக்கிடுவான். அதுக்கு நிறைய இப்போ கோடிக்கணக்கில் நம்ம பணத்தில் மானியம் ஒதுக்கியிருக்காங்க அந்த தொழில் செய்கிறவனுக்கு. அதில் உணவு மந்திரியோட மகா ஒருத்தி. ஆகையினால இதில் கட்டாயம் இதை செஞ்சு முடிச்சிடுவாங்க. மக்கள் மத்தியில் உணவையே கண்ணில் காட்ட மாட்டாங்க. உணவு இல்லையேன்னு தவிக்கிறாங்க பாருங்க, அப்போ விலையை ஏற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் சூப்பர் மார்க்கெட்டு, அதுக்கு பேர் ஃபாஸ்ட் ஃபுட் கடை, எல்லாம் கடையெல்லாம் போயிட்டே இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு எதிர்காலம், மோசமான எதிர்காலம் இருக்குது பாருங்க. அதை பற்றி நீங்கள் யாரும் நினைக்கவே இல்லை. ஏன்னா வெளிப்படையாக எதையும் சொல்கிறதே இல்லை. அவ்வளோ பெரிய ஜனநாயக நாடு. அப்போ தெரியும் உங்களுக்கு, டெமோக்ரஸி இஸ் பை தி பஃபலோஸ்ன்னு தெரியும். எதையுமே வெளிப்படையாக சொல்கிறதே கிடையாது. நம்ம கிடைக்கிற துண்டு துண்டு செய்தியில் ஒன்றா இணைச்சு பார்த்தீங்கன்னா இது தெரியும்.